வணக்கம். நம்ம 2025 பிப்ரவரி மாதம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம முதல்ல இந்த மாதத்தில் நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நமக்கு சுமாராக இருக்குது, அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல மேசராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க. முதல்ல இதை ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் எங்கே இருக்கார், அதை ஒட்டி தான் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய வெற்றி தோல்விகள், இன்ப துன்பங்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்குற போது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். முதல்ல இது மாதிரியான கிரக சேர்க்கை, இது மாதிரியான கிரகம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முதல்ல 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். தெய்வ அனுகூலம் நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, உதவி பண்ணுவாங்க. அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப யோசித்து சிந்தித்து செயல்படுத்த முடியுமா வேண்டாமா அப்படிங்கிற காரியங்கள் அத்தனையுமே நீங்கள் தைரியமாக செயல்படுவதற்கான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்குது. அதற்கான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அவர் கொடுப்பார். அதற்கான உதவிகளும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் முழுமையாக இருக்குது. குறிப்பாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உருவாகும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக அவர்களால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற உணரக்கூடிய சூழ்நிலையை கிரகம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் இருக்குது. எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் வரும். அதற்கான காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு வரவுகள் நிறைய இருக்குது, அதற்கு தகுந்த செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் வருமானங்கள் உண்டு. கையில் ஏதாவது பணம் தனம் இருந்தால் கூட முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக இருக்குது. ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நான் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன் அல்லது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், நல்ல ஒரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லாருக்குமே இந்த மாதம் நார்மலாக இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புத பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 11ஆம் தேதி அவர் 11ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் மூலமாக எனக்கு இது வரைக்கும் பெரிய லெவலில் ரெக்கக்னைஸ் இல்லை, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்தளவுக்கு எனக்கு எஃபெக்டிவாக எதுவுமே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ
உங்களுக்கு அதற்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. ஸோ நான் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், கிடைக்குமா, இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. அது மட்டும் இல்லை, நான் வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், போனஸ் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன், எனி மானிட்டரி பெனிஃபிட் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் பரவாயில்லை, ஓரளவுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, நான் வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய வேலையில் அல்லது கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, எனக்கு வழக்கு இருக்குது, ரொம்ப நாளாக கேஸ் நடந்துகிட்ருக்கு, அது ஒரு முடிவுக்கு வரல, நான் ஜெயிப்பேனா என்னங்கிறது தெரியல, ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய கேஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இருக்குது. எனி டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், லிட்டிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் நான் ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணி கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் நீங்கள் கேட்ட இடத்துல வந்து பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ரொம்ப நாளாக நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். குறிப்பாக நீங்கள் ஆண் வேலையாட்கள், பெண் வேலையாட்களை யாரை வேணாலும் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு அவர்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதுவும் நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்குறது அவசரம் இருந்தாலும் இல்லையா, கடனை அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டுமே அல்ல, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கரெக்டாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாருக்கும் நீங்கள் சூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி போடுறது, இதையெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து செய்யுங்க. இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் என்னுடைய பிஸ்னஸில் நான் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய பிஸ்னஸில் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்கு, மேரேஜ் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு. ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் இருக்கிறது. உங்களுக்கு காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் பரவாயில்ல. அதுலேயும் பிப்ரவரி 12க்கு அப்புறம் நீங்கள் ஹண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, பாஸ் பண்ணுறதுக்கு அல்லது மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எக்ஸாமினேஷன் பீரியடில் நல்லா இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது.
அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். இது எல்லாத்துக்கும் மேலே நான் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கேங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன் இருக்காங்க. உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது இருக்குது. ஸோ ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். 2025 பிப்ரவரி மாதம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் நம்முடைய நிகழ்வுகள் இருக்கும், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நமக்கான நல்லது கெட்டது நடப்பதற்கான வாய்ப்பு. இதற்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்கும் கோச்சாரத்தில். அப்படி பார்க்குற போது ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதுலேயும் அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த சனி 10ல் இருக்கார். முதல்ல 11ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் இது வரைக்கும் பூர்த்தி ஆகாமல் இருக்குது, நிறைவேறாமல் இருக்குன்னா இந்த மாதம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம், அபிலாசைகள் இருக்கலாம், உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறாமல் இருக்கலாம். இது அத்தனையுமே இறை அருளால் கிரகங்களால் இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது சனி பகவான். அவரும் 10ஆம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில். 10 அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். இயற்கையாகவே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கார். குரு அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அவர் உங்களுடைய தெய்வ அனுகூலமான ஸ்தானத்தை பார்க்கிறார். இறையறல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துலேயும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, அல்லது சுப நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நடக்காமல் இருக்குது, அல்லது தள்ளி போயிட்டுருக்கு, கண்ணு கெட்டின வரைக்கும் அது காணல் நீராக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக தெய்வ அனுகூலத்தால் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, எதிர்பாராத தெய்வ தரிசனம், கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக காத்துட்ருக்கேன், குழந்தைக்காக இது வரைக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தைக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுவுமே இந்த மாதம் பரவாயில்லை. லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சம்பாதிச்ச பணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் நான் பேச்சு மூலமாக வருமானம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நான் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமே இல்லை, நான் விவசாயம் பண்ணுறேன், இது வரைக்கும் பெருசாக லாபம் இல்லை, இந்த மாதம் ஏதாவது லாபத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, எண்ணம் பண்ணுறவங்களுக்கு விவசாயத்தால் நன்மைகள் இது அத்தனையும் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க, அந்த மனநிலையை மட்டும் மாற்றுங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இந்த மாதம் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, குறிப்பாக ரொம்ப நாளாக நிலம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குது. நிலங்கள் மட்டுமல்ல, நான் இடங்கிடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும்,
அப்படின்னு நினச்சவங்களுக்கு, அல்லது ரொம்ப நாளாக நான் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது அத்தனையும் உங்களுக்கு உருவாகும். இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இருக்கும், பொருளாதார வசதி இருக்கும், கவலைப்படாதீங்க. நான் முதல்லே சொன்னேன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாயும் 11ல் இருக்கார். இது ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் உண்டு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனே உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர். அப்போ 6ஆம் இடம் நம்ம ஏதாவது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதன் மூலமாக நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆக நீங்கள் மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, இந்த மாதம் அதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நல்லா எக்ஸாமினேஷன் டைம் இது, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா படித்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய வேலை வாய்ப்புகள், நான் முதல்ல சொன்னேன், ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தான் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிரன் 11ல் லாபஸ்தானத்தில் இருக்கார், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில்னு. அப்படி இருந்தாலே நீங்கள் யாருமே ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்குது. கடந்த காலங்களில் நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பெட்டர் ஜாப் இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, யாரும் வேலை கொடுப்பாங்கன்னு தெரியல, நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வயது, இதற்கு தகுந்த வேலை கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்கள் சர்வீஸ்க்குரியவர் சுக்கிர பகவானே நல்ல இடத்துல கோச்சாரத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம், எனி எம்என்சியில் இருக்கலாம், அல்லது நல்ல ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். எதில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நல்ல விதமாக நடக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக நான் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், எனக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்க்குறேன், கிடைக்கல, இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் அல்லது போனஸ் எதிர்பார்க்குறேன், இப்படி ஏதாவது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஆக இந்த மாதம் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக உங்களுடைய வேலையில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் நான் முதலே சொன்னேன், உங்களுடைய வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தால் நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க, எனி எக்ஸாமினேஷன். அது மட்டும் இல்லை, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவானா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் எனக்கு ரொம்ப நாளாக டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது கேஸ்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. உங்களுடைய எதிரிகள், அவங்க நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்களை நான் எதிர்பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், ஆண் பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்க உங்களுக்கு நல்ல ஒரு சபார்டினேட் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல, ஆனால் நார்மலான லாபம் தான் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய காதல் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுமாங்கிறது இல்லை இந்த மாதத்தில். லவ் அஃபையர் இருந்தாலும்
லவ் சக்ஸஸ் ஆகல, சின்ன சின்ன தடை இருக்குது. நான் ரொம்ப நாளாக பெரிய லெவலில் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கான சப்போர்ட்டு கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு அல்லது பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் கை கொடுக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த அக்கா அல்லது அண்ணன் சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் ட்ரேடிங் பண்ணுங்கள். நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதம் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாமாங்கிறவங்க மினிமம் ருபீஸில் வாங்குங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் வருங்கிறதுக்காக பெரிய லெவலில் கடன் வாங்கி பண்ணுறது, கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின்ஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அரசியல் சார்ந்த துறைகள் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு பரவாயில்ல. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகம். இந்த மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை கிரகங்கள் பார்க்கலைனால் கூட உங்களுடைய முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மறுபடியும் ஞாபகப்படுத்தினேன், இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை சக்ஸஸ் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் இது நல்ல வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கு நீங்கள் அம்பாளுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். 2025 பிப்ரவரி மாதம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னாலே நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த புத பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன். அவர் எங்கே இருக்கார், மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் அத்தனையும் இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல இருக்கார். கோச்சாரத்தில் 11ஆம் தேதிக்கு அப்புறம்தான் அவர் 9ஆம் இடத்துக்கு வர்றார். 8ஆம் இடம் அப்படின்னாலே சுமார் 9 அப்படின்னாலே தெய்வ அனுகூலம். அப்போ எப்போ உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு இயற்கையிலேயே இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட இந்த புத பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோணம், அவிட்டம், சதயம், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய பண வரவு நிறையா இருக்குது, செலவுகளும் உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு மெயினாக பார்க்குறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன், அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். அவருமே இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்ல இடத்துக்கு வர்றார். ஆக பிப்ரவரி 11, 12க்கு அப்புறம்தான் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அல்லது தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, இது எல்லாமே 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அல்லது ஃபேவரபுளாக வரும். ஒரு மெயிலை எதிர்பார்க்குறீங்க அல்லது வேறு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு பிப்ரவரி 12க்கு அப்புறம் தான் நடக்கும். நீங்கள் பெரிய லெவலில் அவங்க ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அத்தனை பேரும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். எந்தவித தடையும் இல்லாமல் நன்மையாக முடியும். அது வரைக்கும் நமக்கு எடுத்ததெல்லாம் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், உடல் ஆரோக்கிய குறைவு, இது அத்தனையுமே இந்த மாதம் 11, 12 வரைக்கும் இருக்குது. 11 உங்களுடைய ராசிநாதன் புதன், 12 சூரிய பகவான். இவங்க 2 பேருமே உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் பிப்ரவரி 12க்கு அப்புறம்
என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அது அத்தனையும் நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதுக்கப்புறம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். தோன்றா துணையாக இருந்து வழிகாட்டுவார். அந்த காலகட்டங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். எதிர்பார்த்த அத்தனை செய்திகளும் நன்மையாகவும் சாதகமாகவும் இருக்கும். உறவுகளால் நற்பலன்கள் இது அத்தனையும் இருக்குது. ஆக 12ஆம் தேதி வரைக்கும் உறவுகளால் நமக்கு பிரச்சனை, மன வருத்தங்கள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இது அத்தனையும் 12ஆம் தேதி வரைக்கும் உண்டு. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் 11ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குங்க. ஆக சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு அல்லது லேண்டு, அதாவது வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கு, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு அத்தனைக்குமே இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நல்ல விதமாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். எஜுகேஷனுமே இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. அது வரைக்கும் யாரெல்லாம் இது எக்ஸாமினேஷன் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் நீங்கள் ஃப்யூச்சரில் மார்க் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் நார்மலாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோட்டம், அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நார்மலாக இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கறது இது வரைக்கும் வேலையை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். நான் வேலையை விட்டுட்டேன், பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன், அல்லது வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அல்லது நானே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், பெட்டர் ஜாப் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு வேலை இந்த மாதம் அமையும். ஆக உங்களுடைய ஜாபில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், போனஸ் எதிர்பார்க்குறேன், இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக வேலையின் காரணமாக நான் இடம் மாறணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. என்னுடைய வேலையில் நான் ரோல் சேஞ்ச் ஆகுமான்னு எதிர்பார்க்குறேன், அல்லது வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன், அல்லது வேலையிலேயே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஆக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் அதே சமயத்தில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த காலத்தில் உங்களுடைய வேலையாட்கள் எல்லாரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வழக்குகள் இருந்தால் வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஆனால் அதில் நிறைய தடைகள் இருக்குது. ஆக இந்த மாதத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் லேட்டாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இது எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த மாதம் இருக்கணும். இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. பேச்சுவார்த்தைகள் இருந்தால் கூட அது நல்ல விதமாக நடப்பதில் சின்ன சின்ன தடைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதுனால எல்லாம் நல்ல விதமாக அமையும். குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், அதனால் லாபம் வர்ற மாதிரி தோற்றம் ஒன்றும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, அல்லது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதத்தில் நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மூவ் ஆவீங்க. நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு
சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஆன்சைட் ட்ரை பண்ணலாமா நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. சார் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீன் கார்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நான் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. இந்த மாதம் நீங்கள் 12ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் தேதிக்கு அப்புறமாக யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம், பட் நம்ம பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சமுதாய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் சிவ வழிபாடு, சிவ தரிசனம் இதை பண்ணுங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக கருடால் வர வழிபாடு பண்ணுங்க. இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். நன்றி, வணக்கம். வணக்கம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், இதை தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுற இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் 11ஆம் தேதி அடுத்தபடியாக 12ஆம் தேதி இந்த 2 நாட்களும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். அவரோட சூரியன், புதன் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம். ஏன்னா கடகராசியில் பிறந்த உங்களுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு கோச்சாரத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் தெய்வத்தினுடைய அனுகூலம் குறைவாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கஷ்டமெல்லாம் இந்த மாதத்தோடு சரி. ஏன்னா அடுத்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கடைசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்துக்கும் செய்கிறதுக்கு இருக்காங்க. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக தான் இந்த மாதம் இருக்குது. அல்லது நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்பு இதுதான் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதம் பொறுமையாக இருங்க. நான் முதல்லே சொன்னேன், உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு புதன் வர்றார்.
8 அப்படின்னாலே தடைன்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். ஆக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது காலதாமதம் ஆவதற்கான சூழ்நிலைகள் இது இருக்குது. ஆகையனால அவசரம் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எது முதல்ல செய்யணும், எது ரெண்டாவது செய்யணும் பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய பிளானை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் கவனமாக இருங்க. தேவையில்லாத எந்த புது முயற்சிகளும் இந்த மாதம் பெருசாக வேண்டாம். இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக லிஃப்ட்டில் போகிறது, எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில் போகிறது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம். இந்த மாதம் முழுவதுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் இம்யூனிட்டி பவரை இந்த மாதம் முழுவதும் கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஹெல்த் வைஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனுக்குரிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். ஆக பெரிய லெவலில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் மார்க் பின்னாடி ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே எக்ஸாமினேஷனுக்குரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்குரிய காலகட்டங்கள். நல்லா படிப்பில் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதம் ரொம்ப நல்லா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு லவ் அஃபேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே இல்லை, பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு, சனி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளுக்கு நற்பலன்கள், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள். இது மற்ற செலவினங்களை, உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை குறைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல, வேலையில் ஓரளவுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ் இது அத்தனையுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு குரு உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டை கொடுத்தால் கூட இன்னொரு பக்கம் அதே குருவும் சனியும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம், இன்னொரு பக்கம் வேலையை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஜாபில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, எனி எம்என்சியில் ஒர்க் பண்ணுங்கள், எதில் இருந்தாலும் அவசரப்பட்டு வேலையை வர்றது, விஆர்எஸில் வர்றது இதெல்லாம் பொறுமை, நிதானமாக இருங்க. வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 8ல் இத்தனை கிரகங்கள் இருக்குது. அதனால் மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால அது விஷயத்தில் கவனம். லோனை தான் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். நம்ம பெரிய லெவலில் வழக்குகளில், டிஸ்பியூட்டில், லிட்டிகேஷனில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நல்லா ஹேரிங்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா லாபகரமாக இருக்குது. நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேன், 2-3 யூனிட் வச்சுருக்கேன், எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் யாருக்கெல்லாம் லோன் கொடுக்குறீங்களோ திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தேவையில்லாமல் கடனை அவாய்ட் பண்ணுங்கள்.
ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இது அத்தனையும் முக்கியம். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி எல்லாமே 11ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துடுவாங்க. கொஞ்சம் கவனம். இந்த மாதம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. அதனால் உங்களுடைய மன வாழ்க்கையிலே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதுசாக உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் உருவாகும். நண்பர்களால் உங்களுக்கு நட்பலன்கள், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனு தந்து சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உற்பத்தி அதிகம், சேல்ஸு அதிகம், பட் லாபம் குறைவு அப்படிங்கிற காலகட்டம் தான் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய லாபகரமாக இந்த மாதம் இல்லை. இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரெண்டுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதத்தில் உங்களை பற்றிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வர்றார். தேவையற்ற வீண் வதந்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஃபேக் நியூஸ் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், உங்களுக்குமே தேவையற்ற மனக்குழப்பங்கள், மன தடுமாற்றங்கள், யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. அதனால மைண்டை கிளியராக வச்சுக்கங்க. அன்வான்ட் திங்கிங் எதுவும் வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக மன உளைச்சல் படாதீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதம். இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவன் ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். அத்தனை வெற்றிகளும் உங்களுக்கு வந்தடையும். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் பிரதானமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை இதையெல்லாம் இவர்கள் குறைப்பார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும், சூரிய பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு, இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் தான் நம்மளை வாழ்க்கையில் நம்மளை வழி நடத்தக்கூடியவர். அப்படி பார்க்குற போது அந்த சூரிய பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு போகிறார். முதல்ல 6ஆம் இடம் அப்படின்னாலே என்னன்னு தெரிஞ்சுங்க, வெற்றின்னு அர்த்தம், சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நடக்கும். அதுக்கப்புறம் நடக்காதுன்னா கண்டிப்பாக நடக்கும், ஆனால் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். முதல்ல இந்த மாதம் நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவுகளும் பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்கிறதுனால இந்த மாதம் தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இதவும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் முயற்சிகளில் நிறைய போராட வேண்டியது இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓரளவுக்கு நிலவை நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. ஆகையினால் இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். லைஃப்பில் நீங்கள் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய காரியங்கள் அத்தனையுமே நன்மையாக இருக்கிற மாதிரி தோற்றம், அதில் நிறைய தடைகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆகையினால் இதில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அடக்கி வாசிங்க. இந்த மாதம் உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் உண்டு. அவசியம் இருக்குன்னா ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் கூடிய வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க,
அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாக தான் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் இருக்குது. லாபம் இருக்குது, லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது. இதுதான் மெயின். இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு விற்கலை, இடம் விற்கலை அப்படிங்கிறவங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் கைவிட்டு போனால் கூட ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஏன்னா குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே யாரெல்லாம் மூவபிள் அல்லது இம்மூவபிள், அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், அல்லது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாயும் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இதெல்லாம் நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய எஜுகேஷன் இந்த மாதம் எக்ஸாமினேஷன் காலகட்டங்கள், படிப்பு, இந்த படிப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அந்த அத்தனை பேருக்கும் இந்த மாதம் கல்வி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதற்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சனி பகவான், அவர் 7ஆம் இடத்துல கோச்சாரத்தில் இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆக இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ, உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல, அப்படி வேலை கிடைச்சாலும் என்னுடைய அனுபவத்துக்கும் படிப்புக்குமான சம்பளம் கிடைக்குமா தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவத்திற்கும் வேலைக்குமான சம்பளம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லை, வேலையில் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், ரெக்கக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் உண்டு. அதோட நான் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், போனஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு போனஸ், அத்தனைக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸான காலகட்டங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். பட் முதலையும் சொன்ன மாதிரி குரு சனி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால எப்பயுமே எதுலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ கிடைச்ச வேலையாக இருந்தாலும் சரி, கிடைச்ச பிஸ்னஸாக இருந்தாலும் அதை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லாவே இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு நல்லதொரு லாபம், வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் பெரிய லெவலில் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் 11 புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் தேதி சூரியன் 7ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நார்மலாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். பட் நார்மலாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் அது விஷயத்தில் கவனம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் ரொம்ப நாளாக எனக்கு ஆன்சேல் ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வரல, அல்லது இது வரைக்கும் அனுபவிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒருவேளை எங்களுக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு, பண வரவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உண்டு. யாரெல்லாம் எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ, அதெல்லாம் நிறைய
தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் பிரச்சனை, ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். புதுசாக நீங்கள் ஏதாவது உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கோ லேர்ன் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. எந்த ஒரு காரியத்தையும் உடைக்கிற நிலவை நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களோட முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா நிறைய தடைகள், போராட்டங்கள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இறை அருளை கூட்டுங்க. ஒரு பக்கம் நன்மை இருந்தால் கூட இன்னொரு பக்கம் தெய்வத்தினுடைய அனுகூலம் கொஞ்சம் குறைவு. ஆகையினால இந்த மாதம் எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளி இருக்கோ பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, அதாவது தாயாரை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். இறை அருளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். பிப்ரவரி மாதம் 2025 கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதான் இப்போ பார்க்க போகிறோம். கன்னி ராசினாலே நீங்கள் புதன் ஆதிக்கத்தில், புத பகவானுடைய அனுகூலத்தில் பிறந்தவங்க. அவர் எங்கே இருக்கார் இந்த மாதம், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க, இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி, கெடுபலன்களும் சரி. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 11ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறார். முதல்ல 5ஆம் இடம் அப்படின்னாலே என்னன்னு தெரிஞ்சுங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம். வாழ்க்கையில் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தில், சோகத்தில் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் நம்மளே அறியாத மகிழ்ச்சி, என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். அல்லது இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லதே நடக்காமல் இருந்தவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், சுபகாரியமே தடையாக இருந்தவங்களுக்கு சுபகாரியம் நடப்பதற்கான காலகட்டங்கள், இது அத்தனையும் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்களும் ஏதோ சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கானா, அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். ஆக வெற்றி என்பது இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வலுவாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல சனியோடு இருக்கார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் அங்கே வந்துடுவார். அப்போ 6ஆம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்குது. அப்போ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். கடந்த காலங்களில் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், வேலை தேடிட்டு இருக்கேன், பெட்டர் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை, நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனி, எதிர்பார்த்த சேலரி கண்டிப்பாக இருக்குது. ஒருவேளை நான் வேலையில் இருக்கேன், நான் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், நல்லது ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. வேலையில் நீங்கள் என்ன முன்னேற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது இன்சென்டிவ் எனக்கு வரல, போனஸ் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுமே நான் பெருசாக அனுபவிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அத்தனையுமே வருவதற்கான வாய்ப்பு ஜாபில் இருக்கவங்களுக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய ஃபீல்டில், உங்களுடைய கரியரில் நல்லாவே இருக்குது. ஆக வேலை வாய்ப்புகள் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு அதில் பாதிப்பு இல்லை.
அது மட்டும் இல்லை, யாரும் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. எது எப்படி இருந்தாலும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது. நீங்களும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலீக்ஸும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. அத்தனையுமே பிப்ரவரி 12க்கு அப்புறம் நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது, ஜெயிப்பனான்னு தெரியலை, போராட்டமாக இருக்குது, அல்லது வழக்குகள்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, மனக்குறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு, எதிரிகளை ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த நல்ல ஒரு வேலையாட்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் நல்ல எனக்கு வேலைக்கான ஆட்கள் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கும் நல்ல வேலையாட்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், அந்த ஆசை இருக்குது, அல்லது அவங்களால பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இது எல்லாம் இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய 6ஆம் இடம் வலுத்திருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோயுடைய தன்மை அல்லது கடனுடைய தன்மை இருக்கும். ஒருவேளை போய் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அதிலே உங்களுக்கு சூரியன், சனி, புதனெல்லாம் இருக்கக்கூடிய காலங்களில் யாருக்கெல்லாம் வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், ப்ரெஷரு, சளி தொல்லைகள், ஆஸ்துமா, ஈஸ்னோபிளே ப்ராப்ளம் இருக்கோ ரொம்ப ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப 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 கவனம். ஸோ இந்த காலங்களில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. குறிப்பாக 12ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் உண்டு. அதுலேயும் யாராண்டெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நல்லாவே இருக்குது. இந்த மாதத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் பண்ணுறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2-3 யூனிட் வச்சுருக்கேன், 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது, அல்லது 2-3 இடத்துல நான் தொழில் பண்ணுறேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் ஏற்றமான காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த மாதம் கன்னிராசியில் பிறந்த உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி எல்லாமே நல்லா இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. நீங்கள் லோன் வாங்கி, கடன் வாங்கி சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் தடை இருந்தால் கூட அந்த காரியங்கள் அத்தனையுமே தடை நிவர்த்தியாகி சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது. இதுக்காக தான் நீங்கள் ராசி பலன் பார்க்குறது, காலம் அறிஞ்சு, நேரம் அறிஞ்சு, சூழ்நிலை அறிஞ்சு நீங்கள் செயல்படுறது. ஸோ எஃபெக்டிவாக பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங்கை இப்போ பண்ணுங்கள். அந்த பிளான் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அல்லது குறிப்பாக இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ தாராளமாக ஆரம்பிங்க. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். அரசாங்கத்தால் உங்களுக்கு கெட்ட இடத்துல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது அதர் ஸ்டேட்டில், அதர் கண்ட்ரியில், அப்ராடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நான் பெரிய லெவலில் இது வரைக்கும் பிஆருக்கு அப்ளை பண்ணி க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நன்மையாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக உங்களுடைய 5ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்தோட தொடர்பு. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது, வருமானங்கள் இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் ஏற்றம் முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. பட் உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கார் சூரியன் சாரத்தில். ஆக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அத்தனை வெற்றிகளும் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு அந்த ஜேர்னி தொடரும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமையும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் முழுமுதற் கடவுள் விநாயகர், அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், தரிசனம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் துர்க்கையுடைய வழிபாடும் சனி பகவானுடைய வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள். வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.